ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பேச போறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்டர் நண்பர்களே. அது என்ன மேட்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி நமக்கு தெரியாத ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி இந்த வீடியோவில் நான் பேச போறேன். அதாவது தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில போய் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு என்னென்னலாம் நல்லது பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஆளுங்க ஒரு பெரிய லிஸ்டே போடுவாங்க. அதுல முக்கியமா இவங்க சொல்றது என்னன்னா, தமிழ் சினிமால இருக்கிற முக்கியமான நடிகர்கள் ஆகட்டும், டெக்னீஷியன்ஸ் ஆகட்டும், இவ்வளவு ஏங்க தமிழ் சினிமால இன்னைக்கு விளங்கக்கூடிய பெரிய பெரிய இயக்குநர்களையே நம்ம கேப்டன் அவர்கள் தான் அவரோட படத்துல அறிமுகப்படுத்தி விட்டாரு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இல்லைங்களா. இதை சொல்லும் போது நம்மளுக்கு ஒரு பெரிய எண்ணிக்கையும் தெரியாது, யாருன்னு அப்படின்ற ஒரு குழப்பமும் இருக்கும். அந்த குழப்பத்தை இன்னைக்கு இந்த வீடியோல நான் முடிச்சு விட போறேன். அதாவது இந்த வீடியோல நான் சொல்ல போறது, கேப்டன் அவர்கள் எந்தெந்த இயக்குநர்கள் எல்லாம் தமிழ் சினிமால அவரோட படத்தின் மூலமாக அவர் அறிமுகப்படுத்தினாரு, புதுமுக இயக்குநர்களை அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோ தெள்ள தெளிவா இருக்க போகுது. அதுவும் ஒரு இயக்குநர்கள் 2 இயக்குநர்கள் இல்லைங்க, 30 இயக்குநர்கள் வந்து தமிழ் சினிமாவுக்கு நம்ம கேப்டன் அவர்கள் அறிமுகப்படுத்திருக்காரு. இதுல ஒரு சிறப்பம்சமே என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம தமிழ் சினிமால வேற எந்த நடிகர்களும் இந்த விஷயத்தை செய்யறது இல்லையா. ஏன் அஜித் செய்யலையா, விஜய் செய்யலையா, ரஜினி செய்யலையா, கமல் செய்யலையா அப்படின்ற மாதிரி நீங்க பேசுவீங்க. இப்போ இதுக்கு முன்னாடி நான் சொன்ன நடிகர்கள் என்னதான் வந்து அவங்களோட படங்கள்ல நிறைய புதுமுக இயக்குநர்களை வந்து அறிமுகப்படுத்தினாலுமே கூட கடைசி வரைக்கும் இந்த ஒரு பாணியை பின்பற்றினாங்களா அப்படின்னு கேட்டா ஒரு பெரிய கேள்விக்குறி தான் வைக்கணும். ஆனா நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மட்டும்தான் தமிழ் சினிமாலேயே அவர் நடித்த கடைசி படங்கள் வரைக்கும் புதுமுக இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருந்தாரு அப்படின்றத நம்ம பெருமையாவே சொல்லலாம். வேற எந்த நடிகரும் செய்யாத ஒரு விஷயத்த நம்ம கேப்டன் அவர்கள் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில செஞ்சிருக்காரு. சோ இன்ட்ரோடக்ஷன் ரொம்ப பெருசா போச்சு. இப்ப நேரா வீடியோல போய் எந்தெந்த இயக்குநர்கள் எல்லாம் அவர் அறிமுகப்படுத்தினாரு அப்படின்றத மட்டும் சொல்லாம அதுக்கு பின்னாடி இருக்கிற சுவாரஸ்யமான தகவல்களையும் நம்ம பகிர்வோம். இப்போ வாங்க நேரங்களை தாம வீடியோல போவோம் நண்பர்களே. இப்போ முதலாவதா நான் சொல்ல போறது இயக்குனர் ஆர்.கே. செல்வமணி அவர்கள் தான். பிலிம் இன்ஸ்டிடியூட்ல இருந்து படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா எந்த நடிகராச்சும் நம்மளுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்களா அப்படின்னு காத்துட்டு இருந்த ஆர்.கே. செல்வமணிக்கு தமிழ் சினிமால எந்த ஒரு பெரிய நடிகர்களும் வாய்ப்பு கொடுக்கல. ஆனா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் வாய்ப்பு கொடுத்தாரு. ஆர்.கே. செல்வமணி அவர்கள் பிலிம் இன்ஸ்டிடியூட்ல படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் மணிவண்ணன் அவர்கள் கிட்ட அசிஸ்டண்டா இருந்த அப்பதான் இவருக்கு புலன் விசாரணை அப்படின்ற ஒரு ஹாலிவுட் தரமான ஒரு படம் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா வந்தது. அப்போ இந்த ஐடியா வந்து அவர் கண்டிப்பா நிறைய ஹீரோக்கள் கிட்ட சொல்லும் போது அந்த காலகட்டத்தில் யாருமே இதை புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க, யாரும் இதை எடுத்துக்கவும் இல்லை. ஆனா விஜயகாந்த் அவர்கள் வச்சு இந்த படத்தை பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே விஜயகாந்த் அவர்கள் ஆரம்பத்துல இந்த படத்துக்கு ஓகே சொல்லிட்டாருப்பா. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல வந்து என்னதான் ஹாலிவுட் தரம் அப்படின்னு இருந்தாலும் இந்த படத்துல ஒரு பாட்டு கிடையாது, விஜயகாந்த் அவர்களுக்கு ஜோடியும் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் இது கம்ப்ளீட்டான ஒரு த்ரில்லர் ஆக்ஷன் படமா அமைஞ்சது அந்த காலகட்டத்திலேயே. சோ விஜயகாந்த் அவர்களோட இமேஜ் அந்த காலகட்டத்தில் எப்படி இருந்ததுன்னா, ஃபேமிலி ஆடியன்ஸ் நிறைய பேர் வருவாங்க, யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வருவாங்க. அவரோட படத்துக்கு வரும்போது நல்ல நல்ல இளையராஜா பாடல்களும் எதிர்பார்ப்பாங்க, நிறைய காமெடி சீன்ஸ், நிறைய ரொமான்ஸ் சீன்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு தானே வருவாங்க. ஆனா விஜயகாந்த் அவர்கள் அந்த காலகட்டத்திலே இந்த மாதிரியான ட்ரெண்டை மாத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காரு. இது வந்து ராவுத்தர் அவர்களும் இந்த கதையை கேட்டு அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த படத்தை வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துல ஏகப்பட்ட சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்தாலுமே கூட அதை பேசி இப்ப டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. இருந்தாலும் முதல்ல ஆர்.கே. செல்வமணி அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தது விஜயகாந்த் தான். இந்த படமும் ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் படமா அமைஞ்சிருச்சு. இப்ப இரண்டாவதா நம்ம கேப்டன் அவர்கள் அறிமுகப்படுத்திய இன்னொரு இயக்குனர் வந்து பாலு ஆனந்த் அப்படின்னுவாங்க. நிறைய காமெடியில எல்லாம் பார்த்திருப்பீங்க. ஏப்பா டீலக்ஸ் பாண்டியன் அப்படின்ற மாதிரி எல்லாம் காமெடி பண்ணிருப்பாருல கவுண்டமணி கூட சேர்ந்து. இவரெல்லாம் ஆரம்பத்துல இயக்குனருங்க. ஆர் சுந்தரராஜன் அவர்கள் கிட்ட இவர் அசிஸ்டண்டா இருந்திருக்காரு. அந்த நேரத்துல தான் நம்ம கேப்டன் அவர்களை பார்த்து நானே ராஜா நானே மந்திரி அப்படின்ற ஒரு கதையை சொன்னோன்னே கேப்டன் ஓகே பண்ணலாமே தாராளமா அப்படின்ற மாதிரி பச்சை கொடி காட்டியிருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி அந்த படமும் சூப்பர் ஹிட் பிலிமா அமைஞ்சிருச்சு. இப்ப மூணாவதா சொல்ல போற இயக்குனர் பாரதி கணேஷ் அப்படின்றவர் தான். 1991 வருஷம் இவரு தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து உதவி இயக்குனரா பணியாற்றியதுக்கு அப்புறம் சூப்பர் குட் பிலிம்ஸ்ல வந்து ஒரு சூப்பரான கதையை சொல்லி இந்த படத்துக்கு கண்டிப்பா நான் விஜயகாந்த் தாங்க யூஸ் பண்ணுவேன், ஏன்னா அந்த படத்துல இருக்கிற கதைக்கு வந்து விஜயகாந்த் அவர்கள் தான் கரெக்டா இருப்பாருன்னு சொல்லி விஜயகாந்த் கிட்ட கதை சொல்றதுக்கு முன்னாடி ராவுத்தர் அவர்கள் கிட்ட சொன்ன உடனே ராவுத்தர் கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்துட்டாரா, எங்கடா இருந்த இவ்வளவு நாளா, இந்த மாதிரி கதைக்கு தானே நாங்க வெயிட் பண்ணிருந்தோம் அப்படின்னு சொல்லி விஜயகாந்த் அவர்கள்கிட்டயும் சொல்லி ஓகே பண்ணி இந்த படத்தை வந்து பண்ணிருக்காங்க. கண்ணு பட போகுதையா அப்படின்ற படத்தோட இயக்குனர் தான் அந்த பாரதி கணேஷ் அவர்கள். இதுல ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு என்ன தெரியுங்களா, இந்த படத்தோட ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்ச உடனே பாரதி கணேஷ் அவர்கள் இங்க சென்னையில பிரசாத் லேப்ல வந்து எடிட்டிங் நடந்துட்டு இருந்த அந்த படத்துக்கு அப்பப்போ பஸ்ல வந்துட்டு போறான். அப்போ இவர் பஸ்ல ஓடி போய் பஸ்ல ஏறத பார்த்த விஜயகாந்த் அவர்கள், ஏப்பா நம்ம படத்தோட இயக்குனர் இவனா ரன்னிங்ல போய் பஸ்ல தொங்கிட்டு போறான், அவனை கூப்பிடு ஆபீஸ்க்கு வர சொல்லுன்னு கூட்டின்னு வந்து உடனே ஒரு காரை கொடுத்து, என்னோட படத்தோட இயக்குனர் நீ இனிமேல் கார்ல தான் போகணும், பஸ்ல எல்லாம் ஓடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கார் கொடுத்து அவரை சந்தோஷ கடல்ல மூழ்கடிச்சிருக்காரு கேப்டன் அவர்கள். சோ கேப்டன் அவர்கள் மூன்றாவது அறிமுகப்படுத்தியவர் தான் இந்த பாரதி கணேஷ். அவரு இயக்குன படம் வந்து கண்ணு பட போகுதையா. இப்ப நாலாவதா சொல்ல போற இயக்குனர் தான் அரவிந்த் ராஜ் அப்படின்ற ஒரு இயக்குனர். அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஊமை விழிகள்னு ஒரு படம் பார்த்திருப்பீங்க இல்லைங்களா, பயங்கர த்ரில்லரான படம். அந்த காலகட்டத்திலே ஒரு ஹாலிவுட் ரேஞ்ச் இருக்கும். இந்த படத்தோட இயக்குனர் தான் அரவிந்த் ராஜ் அப்படின்றவர். இந்த படத்தோட கதை வந்து ஆபாவானன் அவர்கள் தான். ஏன்னா ஆபாவானன் அவர்களையும் அறிமுகப்படுத்தினது நம்ம விஜயகாந்த் அவர்கள் தான். தொடர்ந்து விஜயகாந்த் படங்கள்ல நிறைய ஒர்க் பண்ணாரு ஆபாவானன். இது மட்டும் இல்லாம இந்த ஊமை விழிகள் படத்தின் மூலமாக இந்த படத்தோட இயக்குனரான ஜெயச்சந்திரன் அவர்களையும் கேப்டன் அவர்கள் இந்த படத்துல வந்து அறிமுகப்படுத்தினாரு. அந்த காலகட்டத்திலே ஒரு மல்டி ஸ்டாரர் பிலிம் வந்து பண்றது வந்து அவ்வளவு ஈஸி இல்லைங்க. ஏன்னா அது வந்து ஆடியன்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் கேப்டன் அவர்கள் என்னதான் இந்த
படத்துல வந்து ஒரு ஹீரோ நடிச்சாலும் அது ஒரு மல்டி ஸ்டாரர் பிலிம். ஏன்னா விஜயகாந்த் அவர்களையும் தாண்டி இந்த படத்துல அருண் பாண்டியன், ஜெய்சங்கர், கார்த்திக், சந்திரசேகர்னு ஒரு பெரிய நடிகர் பட்டாலுமே இருக்கும். இந்த படமும் ஒரு பிளாக் பஸ்டர் படமா அமைஞ்சது. அதுக்கு காரணம் விஜயகாந்த் அவர்கள் தான். அவர் அறிமுகப்படுத்திய அரவிந்த் ராஜ் அப்படின்ற இயக்குனர் தான். ஐந்தாவதா கேப்டன் அறிமுகப்படுத்திய இன்னொரு இயக்குனர் யாருன்னு பாத்தீங்கன்னா 1987 வருஷம் வந்து சொல்வதெல்லாம் உண்மை அப்படின்ற ஒரு படம். நீங்க சொல்வதெல்லாம் உண்மைன்னு சொன்னோம்னா லாரன்ஸை தேடி போவாதீங்க. இந்த படம் வந்து நேதாஜி அப்படின்ற ஒரு இயக்குனர் தான் இயக்கியிருக்காரு. இந்த படத்துல விஜயகாந்த் மற்றும் ரேகா நடிச்சிருக்காங்க. இந்த இயக்குனரும் விஜயகாந்த் அவர்கள் தான் அறிமுகப்படுத்தி இந்த படத்தையும் சூப்பர் ஹிட் படமா ஆக்கியிருக்காரு. ஆறாவதா சொல்ல போற படம் தான் தெற்கத்தி கல்லன் அப்படின்ற படம். 1988 வந்த படம். இந்த படத்தோட இயக்குனர் கலைமணி அவர்களையும் விஜயகாந்த் அவர்கள் தான் இந்த படத்தின் மூலமாக அறிமுகப்படுத்தினாரு. இந்த இயக்குனர் வந்து பாரதி ராஜா அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் உதவி இயக்குனரா இருந்து அதுக்கப்புறம் விஜயகாந்த் அவர்கள் சான்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவர் ஒரு இயக்குனரா மாறினாரு. ஒரு சூப்பரான ஆக்ஷன் காமெடி படம் தான். இப்ப ஏழாவதா சொல்ல போற இயக்குனர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா செந்தில்நாதன் அப்படின்றவரு. இவர் வந்து முதல்ல இயக்கிய படம் பூந்தோட்ட காவல்காரன் அப்படின்ற படம். இவர் வந்து எஸ்ஏசி அவர்களோட உதவி இயக்குனராக இருந்ததுக்கு அப்புறம் விஜயகாந்த் அவர்கள் எனக்கு ஒரு படம் பண்ணு அப்படின்னு இவரையும் அறிமுகப்படுத்தினது விஜயகாந்த் அவர்கள் தான். இந்த படமும் ஒரு பெரிய ஹிட். எட்டாவதா விஜயகாந்த் அவர்கள் அறிமுகப்படுத்திய இயக்குனர் லியாக்கத் அலி கான் அப்படின்றவர் தான். இவர் தொடர்ந்து விஜயகாந்தோட படங்கள்ல ரைட்டராகவும் ஸ்டோரியும் வந்து இவர் வந்து நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு. சோ இவர் வந்து எந்த படத்தின் மூலமாக அறிமுகமானார்னு பாத்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் நடித்த பாட்டுக்கு ஒரு தலைவன் அப்படின்ற ஒரு படத்தின் மூலமாக தான் 1989 வருஷம் அந்த படம். இதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா? 9வதா சொல்ல போறவர் தான் கலைப்புலி எஸ் தானு அவர்கள். ஏன்பா இவர் வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர், ஒரு ப்ரொடியூசர் இருந்தாலும் தெரியும். இவர் ஒரு இயக்குனரான்னு கேட்டீங்கன்னா இவர் இயக்குனரா மாத்தினது நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தாங்க. ஏன்னா ஆரம்பத்துல ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராகவும் ப்ரொடியூசராகவும் இருக்கும்போது இவருக்கு இயக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்திருக்கு. ஆனா எந்த ஒரு நடிகரும் பெருசா வாய்ப்பு கொடுக்கல. அதுக்கப்புறம் நம்ம விஜயகாந்த் அவர்கள் தான் புது பாடகன் அப்படின்ற ஒரு படத்தின் மூலியமாக இவரை இயக்குனர் அவதாரம் எடுக்க வச்சாரு. அந்த படம் வந்து ஒரு சுமாரான வெற்றி தான் பெற்றது. இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் ரிஸ்க் எடுக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம், இவ்வளவு பெரிய ஹீரோ. 10வதா இயக்குனர் அமிர்தம் அவர்கள். இவர் ஏற்கனவே 1982 வருஷம் தூக்குமேடைன்னு ஒரு படம் பண்ணாலும் இதுக்கப்புறம் இவர் வந்து கம்பேக்கே கொடுக்க முடியலையா. ரொம்ப வருஷமா வந்து ஒரு கம்பேக் படம் கொடுக்கணும்னு வெயிட் பண்ணவருக்கு எந்த ஒரு ஹீரோவும் வந்து வாய்ப்பு கொடுக்கல. ஆனா விஜயகாந்த் அவர்கள் தான் 1990 வருஷம் பானுப்பிரியா அவர்களோட தயாரிப்புல உருவான சிறையில் பூத்த சின்ன மலர் அப்படின்ற ஒரு படம் மூலமா வாய்ப்பு கொடுத்தாரு. அந்த படம் வந்து ஒரு சுமாரான வெற்றியான படமா தான் அமைஞ்சது. இருந்தாலும் அமிர்தத்துக்கும் கம்பேக் கொடுத்தது நம்ம கேப்டன் அவர்கள் தான். 11வதா சொல்ல போறது எம் தியாகராஜன் அப்படின்ற ஒரு இயக்குனருங்க. இவர் என்ன படம் எடுத்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்களோட முக்கியமான ஆக்ஷன் படம் லிஸ்ட்லயே ஒரு சூப்பரான படம் எதுன்னு பாத்தீங்கன்னா மாநகர காவல் அப்படின்ற ஒரு படம் தானே. 1991 வந்த படம். ஆனந்தராஜ் எல்லாம் மிரட்டலா இருக்கும். அவரெல்லாம் சின்ன வயசுல பார்க்கும்போது நான் பயப்படுவேன். ஐயோ பயங்கரமான வில்ல வந்துட்டு இருப்பா மொட்டை அடிச்சுக்கிட்டு அப்படின்ற மாதிரி. ஏவிஎம் ப்ரொடக்ஷனோட 150வது படம். சோ இந்த படத்தை இயக்குனர் எம் தியாகராஜன் அவர்கள் தான். இந்த இயக்குனருக்கும் வாய்ப்பு கொடுத்தது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான். அதுக்கப்புறம் அவர் எந்த படமும் பண்ணல. அவரோட லைஃப்ல பண்ண ஒரே படம் மாநகர காவல் தான். மாநகர காவலுக்கு அப்புறம் அவர் எந்த படமும் பண்ணல அப்படின்றது தான் தற்போதைய தகவல். இப்ப 12வதா இவர் அறிமுகப்படுத்திய இன்னொரு இயக்குனர் சபாபதி தட்சிணாமூர்த்தி அப்படின்ற ஒரு இயக்குனர் தான். அவர் இயக்கியது என்ன படம் பாத்தீங்கன்னா பரதன் அப்படின்ற ஒரு படம். அதுவும் ஒரு சூப்பர் ஆக்ஷன் படம் தான். ஹிந்தி ரீமேக்கான காயல் அப்படின்ற ஒரு படத்தை ரீமேக் பண்ணி தமிழ்ல எடுத்தாங்க. 100 நாள் ஒழிச்சு இவரையும் இயக்குனர் ஆகிவிட்டது நம்ம கேப்டன் அவர்கள் தான். 13வதா சொல்ல போற இயக்குனர் ஜே பன்னீர் அப்படின்றவர். இவர் என்ன படம் எடுத்தாரு அப்படின்றது தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரு. அது என்ன படம் தெரியுங்களா? நம்ம கேப்டன் விஜயகாந்த் மற்றும் சுகன்யா அவர்கள் நடித்த சக்கரை தேவன் அப்படின்ற படம். இந்த படத்தின் இயக்குனர் ஜே பன்னீர் அவர்கள். அவர் அறிமுகப்படுத்தினது நம்ம கேப்டன் அவர்கள் தான். 14வதா சொல்ல போறது ஹானஸ்ட் ராஜ் அப்படின்ற ஒரு படம். செம்ம ஆக்ஷன் படம்ல. இந்த படத்தின் இயக்குனர் கே எஸ் ரவி. இந்த இயக்குனரையும் அறிமுகப்படுத்தினது நம்ம விஜயகாந்த் அவர்கள் தான். 15வதா சொல்ல போறது கே ஆர் உதயகுமார் அப்படின்ற ஒரு இயக்குனர். அவர் வந்து என்ன படம் எடுத்தாருன்னா பதவி பிரமாணம் அப்படின்ற ஒரு படத்தின் மூலமாக தமிழ் சினிமாக்கு இயக்குனராக அறிமுகமானாரு 1994 வருஷம். இந்த படத்தோட ஹிட்டுக்கு அப்புறம் தான் அப்பாஸ் வச்சு பூச்சோடான ஒரு படம் பண்ணாரு. அந்த படம் ஊத்திட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவரும் இண்டஸ்ட்ரியில இருந்து விலக ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா இவரை வந்து இயக்குனராக அறிமுகப்படுத்தினது கேப்டன் அவர்கள் தான். 16வதா சொல்ல போறது தான் ஏஆர் ரமேஷ் அப்படின்ற ஒரு இயக்குனர். தாயகம் அப்படின்ற ஒரு படத்தின் மூலமாக 1996 வருஷம் தமிழ் சினிமாக்கு இயக்குனரா அறிமுகம் செய்யப்பட்டது விஜயகாந்தால். இந்த படத்துல தான் வந்து நம்ம விஜயகாந்த் அவர்களுக்கு பெஸ்ட் ஆக்டர் அப்படின்ற ஒரு அவார்டு, தமிழ்நாடு ஸ்டேட் அவார்டு கிடைச்சது. இது மட்டும் இல்லாம அந்த காலகட்டத்திலே காஷ்மீர்ல போய் ஸ்னோஃபால்ல ஒரு படம் எடுத்த ஒரு பிரம்மாண்டமான படம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. வசூல் ரீதியா இந்த படம் வந்து ஒரு வெற்றி படமா தான் சொல்லப்படுது. இது ஒரு சக்சஸ்ஃபுல் பிலிம். 17வதா ரமேஷ் செல்வன் அப்படின்ற ஒரு இயக்குனர் அறிமுகப்படுத்தினாரு. எந்த படத்தின் மூலமாகன்னு பாத்தீங்கன்னா உளவுத்துறை அப்படின்ற ஒரு படம். அதுவும் கேப்டன் அவர்களோட 125வது படம். என்ன ரிஸ்க், என்ன தைரியம் பார்த்தீங்களா? எந்த ஒரு நடிகர்களுக்கும் 100வது படம் வந்து வெற்றி அடைஞ்சதே கிடையாது. ஆனா கேப்டன் அவர்களுக்கு மட்டும் தான் 100வது படமும் வெற்றி, 125வது படமும் வெற்றி. அதுவும் தமிழ் சினிமாலே பாத்தீங்கன்னா முதல் படம் அண்டர் வாட்டர்ல ஷூட் பண்ணது இந்த படத்துல தான். உளவுத்துறை பார்க்காதவங்க பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் த்ரில்லிங்காகவும் இருக்கும். 18வதா வல்லரசுன்ற படம் பார்த்திருப்பீங்க. ஒரு நல்ல ஆக்ஷன் கலந்து ஒரு ஃபேமிலி டிராமா படம் தான். இந்த படத்தின் இயக்குனர் தான் மகாராஜன். இந்த படத்தின் இயக்குனர் மகாராஜனையும் அறிமுகப்படுத்தினது நம்ம கேப்டன் அவர்கள் தான் இந்த வல்லரசு படத்தின் மூலமா. அது மட்டும் இல்லாம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமே எல்கே சுதீஷ் இருக்கார் பாத்தீங்களா, அவரோட மச்சான், அவரை தயாரிப்பாளராக அறிமுகப்படுத்தினதும் இந்த வல்லரசின் படத்தின் மூலமாகத்தான் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. 19வதா சொல்ல போறது
நரசிம்மா. இந்த படத்தை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, வேற லெவல் ஆக்ஷன் படம்லாம் செம்ம ஸ்டைலிஷா இருக்கும். இந்த படத்தின் இயக்குனர் திருப்பதி சாமி. 2001 வந்த படம். திருப்பதி சாமியையும் நம்ம கேப்டன் அவர்கள் தான் அறிமுகப்படுத்தினாரு. ஆனா எதிர்பாராத விதமா இந்த படத்தோட எடிட்டிங் நடக்கும் போதே அவர் ஒரு கார் கிராஷ்ல இறந்துட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதனாலதான் கேப்டன் அவர்கள் இந்த படத்தை அந்த இயக்குனருக்கே டெடிகேட் பண்ணாராம் அந்த காலகட்டத்தில். என்ன ஒரு பெரிய மனசு பார்த்தீங்களா. 20ஆவதா சொல்ல போற இயக்குனர் ஈஸ்வரன் அப்படின்றவர். அவர் என்ன படம் எடுத்தாருன்னா சிம்மாசனம் அப்படின்னு ஒரு படம் எடுத்தாரு. சோ இந்த ஈஸ்வரன் அப்படின்ற இயக்குனரையும் நம்ம கேப்டன் அவர்கள் தான் முதல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து சிம்மாசனத்தின் படம் மூலியமாக சிம்மாசனத்துல உட்கார வச்சார் அப்படின்னு நம்ம பெருமையாவே சொல்லலாம். 21ஆவதா ஒரு நடிகரை பத்தி சொல்லலான் இருக்கேன். ஏன்னா கேப்டன் அவர்கள் 2001 கள்ளழகர் அப்படின்னு ஒரு படம் பண்ணார் பாத்தீங்களா. அதுல சோனு சூத்னு ஒரு நடிகர் அறிமுகமாயிருப்பாரு. இன்னைக்கு கேப்டன் அவர்கள் சவுத் இந்தியால என்ன பண்றாரோ அதை நார்த் இந்தியால பெரிய லெவல்ல பண்ணிட்டு இருக்காரு சோனு சூத் அவர்கள். ஏன்னா அவரை நம்பி வர எல்லாருக்கும் அவர் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. இந்த கொரோனா டைம்ல கூட பாத்தீங்கன்னா அந்தந்த ஊர் மக்கள் அவங்க சொந்த ஊருக்கு போக முடியாம இருந்தப்போ பஸ் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தாரு. சோ இந்த ஒரு குணம் அவருக்கு எப்படி வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கேப்டன் அவர்களை பின்பற்றி தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். இதை கேட்ட உடனே நீங்க எப்பா நார்த்துக்கும் சவுத்துக்கும் என்னப்பா நீ கனெக்ஷன் கொடுத்துட்டு இருக்க, என்னப்பா சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்றேன் எப்படி கனெக்ஷன் இருக்கு அப்படின்றத சொல்றேன். அதாவது நம்ம சோனு சூத் அவர்கள் முதல்ல அறிமுகமான படம் எது தெரியுங்களா? கேப்டன் அவர்கள் நடித்த கள்ளழகர் அப்படின்ற ஒரு படம் தான். இந்த படத்துல சோனு சூதை எப்படி செலக்ட் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு காஸ்டிங் ஏஜென்சி மூலமா ஒரு போட்டோ வந்திருக்கு. அந்த போட்டோ கேப்டன் அவர்கள் தான் முதல்ல பாத்துருக்காரு. அந்த போட்டோ எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா சோனு சூத் அவர்கள் பேர் பாடி 6 பேக்ஸ் எல்லாம் காமிச்சிட்டு பைக்ல உட்காந்து இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டில்லாம். இதை பார்த்தோன்னே இந்த பையன் நல்லா இருக்கான்ல, இவனை நம்ம அறிமுகப்படுத்துறோம் அப்படின்ற மாதிரி இந்த படத்துல மெயின் வில்லனா சோனு சூத் அறிமுகப்படுத்தினாரு. எந்த ஒரு ஹீரோவை பண்ணுவாங்க இன்னைக்கு இருக்கிற முன்னணி ஹீரோக்கள் புதுசா ஒரு வில்லனை கொண்டு நடிக்க வைப்பாங்களா சொல்லுங்க பாப்போம்? இல்லவே இல்ல. இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரியில ஒண்ணு அவங்க பெரிய எஸ்டாப்ளிஷ்டு நடிகரா இருக்கணும், இல்ல தமிழ்லயே ஒரு 10 படமாச்சும் நடிச்சிருக்கணும், ஒரு மாஸ் இருக்கணும் அந்த வில்லனுக்கு, அப்பதான் அறிமுகப்படுத்துவாங்க. ஆனா நம்ம கேப்டன் அவர்கள் பாத்தீங்கன்னா அவரோட படங்கள்ல பெரும்பாலான வில்லன்களை அவர் தான் அறிமுகப்படுத்துவாரு. அதுக்கப்புறம் அந்த படமும் ஹிட் ஆகும், அந்த வில்லன்களுக்கும் பெரிய பேர் கிடைக்கும். அந்த மாதிரி தான் சோனு சூத் அவர்களும் கள்ளழகர் படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமாகி இன்னைக்கு கொடியேட்டி பறக்கிறாரு பாலிவுட்ல. அதுக்கு காரணம் விஜயகாந்த் அவர்கள் தான். அதனால தான் விஜயகாந்த் அவர்கள் சமீபத்தில் இறந்தப்போ இவர் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு, இந்த மாதிரியான மனுஷன் நம்ம இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லி. இப்ப நான் சொன்ன விஷயத்த சோனு சூத் அவர்களே அவரோட ட்விட்டர் பக்கத்துல பதிவு பண்ணிருக்காரு. அதை பார்த்துட்டு தான் இப்போ உங்ககிட்ட சொல்றேன் நண்பர்களே. இப்ப அடுத்தது அவங்க விஷயத்துக்கு வரும். 22ஆவது நம்ம கேப்டன் அவர்கள் அறிமுகப்படுத்திய இயக்குனர் ஷாஜி கைலாஷ் அப்படின்றவர் தான் வாஞ்சிநாதன் படத்தை இயக்குனாரு. நம்ம ஷாஜி கைலாஷ் ஏற்கனவே மலையாளத்துல பெரிய ஆளாச்சு, அங்கேயும் ஒரு 10 படம் பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா தமிழ்ல அவர் முதல்ல அறிமுகப்படுத்தினது வாஞ்சிநாதன் அப்படின்ற ஒரு படத்தின் மூலமாக தான். அது மட்டும் இல்லாம இந்த வாஞ்சிநாதன் படத்தின் மூலமாக தான் லியாக்கத் அலி கான் அப்படின்னு ஒரு இயக்குனர் நம்ம கேப்டன் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டார் இல்லைங்களா. அவரை ரைட்டராகவும் மாத்தினாரு. இது மட்டும் இல்லாம இந்த அமுல் பேபி பாட்டை பார்த்து எல்லாருமே என்ஜாய் பண்ணிருப்பீங்க, ஏகப்பட்ட பேர் ட்ரோல் பண்ணிருப்பீங்க, போய் தொலைங்க போங்கயா அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணுது. அந்த பாட்டு கூட நியூசிலாந்துல ஷூட் பண்ணிருக்காங்களாம். எவ்வளவு செலவாயிருக்கும் அன்னைக்கு யோசிச்சு பாருங்க. என்ன ஒரு பிரம்மாண்டமான படப்பிடிப்பு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப அடுத்ததா 23ஆவது நம்ம கேப்டன் அவர்கள் அறிமுகப்படுத்திய இன்னொரு இயக்குனர் அருண் பாண்டியன் அவர்கள். அருண் பாண்டியன் நடிகர் தானே, அவரு எப்போப்பா இயக்குனர் அப்படின்னு கேட்டா அதுக்கு பின்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நிகழ்வு இருக்கு. அருண் பாண்டியன் அவர்களுக்கு என்னதான் ஒரு ப்ரொடியூசராக இருந்தாலும் ஒரு நடிகராக இருந்தாலும் ஒரு படத்தை இயக்கணும் அப்படின்றது சின்ன வயசுல இருந்தே ஆசையா. அப்ப கேப்டனை பார்க்கும்போதெல்லாம் சொல்லுவாராம், சார் நானும் ஒரு படம் இயக்கலான் இருக்கேன் சார் அப்படின்னும் போது கேப்டன் என்ன தெரியுங்களா சொல்லுவாராம், நீ எப்ப படம் இயக்கினாலும் என்ன கூப்பிடு, எவ்வளவு வேலை இருந்தாலும் விட்டுட்டு உன் படத்துல நான் நடிக்கிறேன்னு வரான். அதுக்கப்புறம் பல வருடங்கள் கழிச்சு தேவன் அப்படின்ற ஒரு படத்தை அருண் பாண்டியன் அவர்கள் இயக்கும் போது இதே வார்த்தையை போய் கேப்டன் கிட்ட சொல்லியிருக்காரு. கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் கண்டிப்பான ஒரு சின்ன கெஸ்ட் ரோல் பண்றேன், அதுக்கப்புறம் பாரு அந்த படம் எந்த அளவுக்கு ப்ரமோட் ஆகுது அப்படின்ற மாதிரி பண்ணி கொடுத்துருக்காராம். இன்னைக்கு ஒரு சில நடிகர்கள் என்னதான் கெஸ்ட் ரோல் பண்ணாலும் போஸ்டர்ல என் போட்டோவை போடாதீங்க, நான் நடிச்சிருக்கேன்னு ப்ரமோட் பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு சில காமெடி நடிகர்கள்லாம் சொல்லிட்டு அந்த ப்ரொடியூசர் தலையில மொத்தமா துண்டு போட பாக்குறாங்க. ஆனா கேப்டன் அவர்கள் இந்த படத்தோட கிளைமாக்ஸ்லயும் ஒரு சில காட்சிகள்ல தான் வருவாரு. இருந்தாலும் இந்த படம் ஃபுல்லா போஸ்டர் அடிச்சு ஓட்டினது கேப்டன் அவர்களோட போட்டோ போட்டு தான். சோ என்னதான் ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணாலும் நம்மளால அந்த படம் நஷ்டமாக கூடாது, முடிஞ்ச அளவுக்கு இந்த படத்தை நம்ம லாபகரமான படமா ஆக்கி கொடுக்கணும்னு கேப்டன் அவர்களோட பெருந்தன்மையான மனசு இந்த படத்தின் மூலமாக தெரியப்படுது. அது அருண் பாண்டியன் அவர்களுக்கும் இன்னி வரைக்கும் தெரிஞ்சிருக்கும், கண்டிப்பா அவருக்கும் தெரியும். இப்போ அடுத்ததாக சொல்ல போறது 24ஆவதாக ரமணா அப்படின்ற படத்தின் மூலமாக ஏஆர் முருகதாஸ் அவர்கள் ஒரு பெரிய ஸ்டார் அந்தஸ்து கிடைச்சதுன்னு சொல்லுவேன். ஏன்னா அவரோட படம் முதல் படமான தீனா என்னதான் ஒரு வெற்றி படமா அமைஞ்சாலும் அவருக்கு ஸ்டார் அப்படின்ற ஒரு இமேஜ் கிடைச்சது ரமணா படத்தின் மூலமாக தான். எதனாலன்னு பாத்தீங்கன்னா தீனான்றது ஒரு நல்ல என்ட்ரி தான் அவருக்கு. இதுக்கப்புறம் அவர் என்ன படம் பண்ண போறாரு அப்படின்றது தான் இன்னைக்கு இருக்கிற இயக்குநர்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்சிங்கான விஷயம். அந்த டைம்ல ரிஸ்க் எடுத்து நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் நான் பண்றேன் பாரு இந்த படம் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. ஆனா இந்த படத்தை பாத்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்களோட டோட்டல் இமேஜே மாத்திர ஒரு படம். ஏன்னா அவர் என்னதான் பயங்கரமான ஆக்ஷன் படம் போலீஸ் படம் பண்ணாலும் இந்த படத்துல ஒரு சட்டலான ஹீரோயிசம் பண்ணிருப்பாரு. அதுக்கேற்ற மாதிரி இந்த படம் ஒரு சூப்பர் ஹிட் படமா அமைச்சு 5 லாங்குவேஜ்ல இந்த படம் ரீமேக் ஆச்சு. அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்ட வெற்றியை கொடுத்து முருகதாஸ் அவர்களுக்கும் ஒரு ஸ்டார் இயக்குனர் அப்படின்ற ஒரு அந்தஸ்தை வாங்கி கொடுத்தது. இதுக்கப்புறமா இப்ப 25ஆவதா சொல்ல போற இன்னொரு இயக்குனர் ஏஎம் நந்தகுமார் அப்படின்றவர் 2003 தென்னவன் அப்படின்ற ஒரு படத்தின் மூலமாக இயக்குனரா கேப்டன் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டார். பி வாசு அவர்களோட உதவி இயக்குனர். ஆனா இந்த படம் ஒரு சுமாரான வெற்றி தான்.
26வதா சொல்ல போற படம் தான் நிறைஞ்ச மனசு அப்படின்ற படம். இந்த படத்தோட இயக்குனர் வேற யாரும் இல்ல, சமுத்திரகனி அவர்கள் தான். 2004வது வருஷம் வந்த படம். ஆனா சமுத்திரகனி அவர்களோட முதல் படம் உன்னை சரணடைந்தேன் அப்படின்னு ஒரு படம் தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா உண்மைதாங்க. அந்த படம் வந்து என்னதான் ஒரு நல்ல படம், 2 ஸ்டேட் அவார்டு வாங்கினாலுமே கூட இந்த படத்தை வந்து அபிஷியலி இந்த படத்தின் தயாரிப்பாளர் எஸ்பி சரண் அவர்கள் ஒரு ஃபெயிலியர் படம், இந்த படம் வந்து பாக்ஸ் ஆபீஸ்ல ஃபெயிலியர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த மாதிரியான ஒரு அறிக்கை வந்து ப்ரொடியூசர் சைட்ல இருந்து வரும்போது இந்த மாதிரியான இயக்குநர்களுக்கு அடுத்த படம் கிடைக்கவே கிடையாது. ஆனா கேப்டன் அவர்கள் ரிஸ்க் எடுத்து என் படத்தை பண்ணுவா அப்படின்ற மாதிரி கூட்டு போய் இந்த படத்தை 2வது படத்தை பண்ண வச்சாரு. ஆனா அந்த படமும் வந்து தோல்வியை தான் தழுவிச்சு. இருந்தாலும் வாய்ப்பு கொடுக்குறவான்னு சொல்றதுக்கு எவ்வளவு பெரிய மனசு வேணும். 27வதா சொல்ல போற இயக்குனர் ஜேபி அப்படின்றவர் சுதேசி அப்படின்ற ஒரு படத்தை இயக்குனாரு. அதாவது இந்த வீடியோ ஆரம்பத்துல நான் சொன்ன பாத்தீங்களா, அவரோட கெரியர்ல கடைசி படம் பண்ற வரைக்கும், கேப்டன் அவர்கள் கடைசி படம் பண்ற வரைக்கும் நிறைய புதுமுக இயக்குநர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு அப்படின்னு சொல்றேன் பாத்தீங்களா. இந்த 2003ல இருந்து நம்ம கேப்டன் அவர்களோட பிலிமோகிராஃபி எடுத்தீங்கன்னா முக்காவாசி அவர் கொடுத்த வாய்ப்பு எல்லாமே புதுமுக இயக்குநர்கள் தான். இந்த ஜேபி அப்படின்றவரும் சுதேசி படத்தை இயக்குனர்ல அவரும் ஒரு புதுமுக இயக்குனர் தான். ஆனா இந்த படம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு போல ஃபெயிலியர் தான் ஆச்சு. இருந்தாலும் வாய்ப்பு கொடுத்தது நம்ம கேப்டன் அவர்கள். 28வதா சொல்ல போற இயக்குனர் உதயன் அப்படின்றவரு பேரரசு அப்படின்ற ஒரு படத்தை இயக்குனாரு. சமீபத்தில் ஜவான் கூட இந்த கதை தான் அப்படின்ற மாதிரி நிறைய கிளைம்லாம் வச்சாங்க. ஆனா அதுவும் இதுவும் சுத்தமா சம்பந்தமே இல்ல. 2006வது வருஷம் அந்த படம் ஒரு ஆவரேஜான ஹிட்டான படம். சோ உதயன் அவர்களுக்கும் முதல் படம் பேரரசு தான். 29வதா சொல்ல போற படம் தான் சகாப்தம் அப்படின்ற படம். இந்த படத்துல என்னதான் வந்து விஜயகாந்த் அவர்களோட இளைய மகனான சண்முக பாண்டி ஹீரோ நடிச்சாலும் இந்த படத்துல கேப்டன் அவர்கள் ஒரு கேமியோ ரோல் கொடுத்திருப்பாரு. அதாவது தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இருக்கிற முன்னணி நடிகர்களாகட்டும் இயக்குநர்களாகட்டும் அவங்க பசங்களை ஹீரோ அறிமுகப்படுத்தும் போது அவங்க வைக்கிற முதல் நிபந்தனை என்னன்னா, இயக்குனர் ஒரு பெரிய இயக்குனரா இருக்கணும், ஒரு சூப்பரான மியூசிக் டைரக்டர் இருக்கணும், பெரிய பெரிய டெக்னீஷியன் இருந்தா தான் என் பையனுக்கு ஒரு மாஸ் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்களா. ஆனா இந்த ஒரு விஷயத்த கேப்டன் அவர்கள் அப்படியே உல்டாவா பண்ணாரு. என் பையனை நான் ஹீரோவை அறிமுகப்படுத்தும் போது ஒரு புதுமுக இயக்குனரையும் நான் அறிமுகப்படுத்தியே ஆகணும் அப்படின்ற மாதிரி இந்த படத்துல இருக்கிறவங்க எல்லாருமே புது டெக்னீஷியன்ஸா அறிமுகப்படுத்தினாரு. இந்த தில்லு யாருக்கு வரும் இவரை தவிர அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு யோசிக்க தோணுது. அது மட்டும் இல்லாம இது வந்து அவரோட ஓன் பேனரா இருந்தாலும் இந்த படத்துல வந்து ஒரு கேமியோ அப்பியரன்ஸ் பண்ணிருப்பாரு. அவர் என்னதான் ஒரு 5 நிமிஷம் கேப்டன் அவர்கள் வந்தாலும் பயங்கரமா இருக்கும் அந்த சீனு. இந்த படத்தை பாருங்க, கேப்டன் டிவி தான் இந்த படத்தோட உரிமையை எடுத்துக்கிச்சுன்னு சொல்றாங்க. சோ ஓகே விடுங்க, நம்ம என்ன பண்றது. அதனால கேப்டன் டிவில போட்டா பாருங்க. இப்போ 30வதா நான் சொல்ல போற இன்னொரு இயக்குனர், கடைசி இயக்குனர் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா அருண் பொன்னம்பலம் அப்படின்றவர் தான். இவர் தான் கடைசியா கேப்டன் அவர்களை வச்சு தமிழன் என்று சொல் அப்படின்ற ஒரு படத்தை பூஜை போட்டு ஷூட்டிங் எல்லாம் ஆரம்பிச்சாங்க. நிறைய போட்டோ ஷூட்ஸ் எல்லாம் பண்ணாங்க, நிறைய சீன்ஸ் எல்லாம் எடுத்தாங்க. அப்பவே கேப்டன் அவர்கள் இந்த இயக்குனர் கிட்ட கேட்பாராம், உங்களுக்கு சீன்ஸ் எல்லாம் ஓகே தானே, ஷார்ட் எல்லாம் ஓகே தானே, இல்லைன்னா நம்ம ஒரு 1 மோர் போயிடலாமா அப்படின்ற மாதிரி அந்த ஏஜ்ல கூட அவர் வந்து கேட்டு நடிச்சார் அப்படின்றத நெகிழ்ச்சியா இந்த இயக்குனர் வந்து பல பேட்டிகள்ல சொல்லியிருந்தாரு. அருண் பொன்னம்பலம் அப்படின்றவரு இந்த படத்துல வந்து விஜயகாந்த் மற்றும் அவரோட மகன் இளைய மகன் சண்முக பாண்டி 2 பேரும் சேர்ந்து பண்ணக்கூடிய ஒரு படமா அமைஞ்சது. ஆனா எதிர்பாராத விதமா அந்த படப்பிடிப்பு நடந்துட்டு இருக்கும் போதே விஜயகாந்த் அவர்களோட உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால அந்த படம் பாதியிலேயே டிராப் ஆச்சு. அதுக்கப்புறம் விஜயகாந்த் அவர்கள் அவரோட ஹெல்த் மேல கான்சென்ட்ரேட் பண்ணனால அவர் கடைசியா படம் நடிக்கிறத இந்த தமிழன் என்று சொல் அப்படின்ற ஒரு படத்தோட நிறுத்திக்கிட்டாரு அவரோட உடல்நிலை காரணமாக. சோ நண்பர்களே, இப்ப இந்த லிஸ்ட் நான் கிரியேட் பண்றதுக்கு முக்கியமான காரணமே என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் வந்து கேப்டன் அவர்களோட இரங்கலுக்கு வரல, மறைவுக்கு வரல அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு வந்து நிறைய நண்பர்கள் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஏன் வரணும், வந்தே ஆகணுமா, எல்லாரும் ஒரு பிஸியில இருப்பாங்க அப்படின்னு சொல்லி. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது கேப்டன் அவர்கள் ஒரு நடிகர் மற்றும் ஒரு அரசியல்வாதி அப்படின்னு தான். ஆனா தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு அவர் எவ்வளவு நல்ல விஷயங்களை பண்ணியிருக்காரு, இது வரைக்கும் எந்த நடிகரும் செய்யாத அவ்வளவு விஷயங்களை வந்து ஒரு தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு பண்ணியிருக்காரு. இது எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு ஒரு மனுஷனை நேர்ல வந்து பார்க்கணுன்றதுக்கு உண்மையான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த மனுஷன் இந்த பூலோகத்தை விட்டு போகும்போது நம்ம கொடுக்குற மரியாதை, கடைசி ரெஸ்பெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த ரெஸ்பெக்ட் கூட இவ்வளவு விஷயங்களை கான்ட்ரிபியூட் பண்ண ஒரு நடிகருக்கு, ஒரு நல்ல மனிதருக்கு கொடுக்க முடியலன்னா எதுக்கு வாழணும் அப்படின்ற மாதிரி தான் யோசிக்க தோணுது. அதெல்லாம் சரிப்பா, ஒரு சில பேர் வந்து ஒரு பெரிய நாட்டில் மாட்டிக்கிட்டாங்க, அவங்க வரத்துக்கே 2 நாள் ஆகும் அப்படின்ற மாதிரி சில பேர் முட்டுலாம் கொடுத்துட்டு இருக்கீங்க. ஓகேங்க, வர முடியலங்க, அவங்க வீட்டுல இருந்து அவங்க சார்பில் யாராவது ஒருத்தர் வரணும், அட்லீஸ்ட் அவங்க மேனேஜராச்சும் வந்து நிக்கணும் இல்லைங்களா. யாருமே வரலன்னா என்னங்க யோசிக்க தோணும். அதனால என்னதான் நம்ம நியாயப்படுத்தினாலும் அது நியாயமே இல்லைன்றது அந்தந்த நடிகர்களுக்கு கூட தெரியும். சோ இதுக்காக தான் இந்த வீடியோ நான் ரெடி பண்ணேன். அடுத்த வீடியோல நம்ம கேப்டன் அவர்கள் எந்தெந்த நடிகர்கள் எல்லாம் அறிமுகப்படுத்திருக்காரு, எந்தெந்த நடிகர்கள் இன்னைக்கு முன்னுக்கு வரதுக்கு முக்கியமான காரணமா கேப்டன் இருந்திருக்காரு அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி நண்பர்களே.